ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 10ல வந்து இதுதான் வந்து லாஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் பார்ட். ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா வந்து என்னென்ன மெடிசன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 டைப் இருக்கு. என்ன அப்படின்னா சித்தா சிஸ்டம் டு மெடிசன், ஆயுர்வேதா சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஃபோக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். 3 இதில் வந்து மெடிசன்ஸ் வந்து இது பண்ணாங்க. சித்தா அப்படிங்கும்போது சித்தர்கள் படைப்புனால உருவாக்கப்பட்ட மூலிகைகள் தான் வந்து சித்தா மெடிசின் சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து 800 வகையான தாவரங்களை வச்சு சித்தா மெடிசின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஆயுர்வேதா அப்படிங்கும்போது பிரம்மன் படைப்புனால உருவாக்கப்பட்டது. இதில் வந்து ஆயுர்வேதா அப்படிங்கும்போது 500 வகையான தாவரங்களை வச்சு உருவாக்கப்பட்டதா. தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பாசிகளாக இருக்கட்டும், அது மேலே உள்ள படலமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு தான் வந்து ஆயுர்வேத மெடிசின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சித்தா ஆயுர்வேதாவில் வந்து பித்தம், வாதம், காபம் அப்படிங்கிற வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸாக வந்து இந்த இதில் வந்து பித்தம் இதாக இருக்கட்டும், வாதம் இதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த சித்தா ஆயுர்வேதா சிஸ்டம்ஸில் வந்து கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோக் சிஸ்டம் அப்படிங்கும்போது பழங்குடியினர் மக்களால் வந்து உருவாக்கப்படும் மருத்துவ முறை, மக்கள் மருத்துவ முறை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பழங்குடி மக்கள் வந்து மூலியமா வந்து உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த ஃபோக் சிஸ்டம். எப்படி அப்படின்னா 8000 தாவரங்களை வச்சு உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த ஃபோக் சிஸ்டம். 8000 தாவரங்களை வச்சு எப்படிலாம் வந்து உருவாக்கலாம், எந்தெந்த நோய்க்கெல்லாம் வந்து எப்படிலாம் மருந்து கண்டுபிடிக்கலாம், சின்ன சின்ன சிற்றினங்கள்லேருந்து பேரினங்கள் வரைக்கும் 8000 தாவரங்களை வச்சு எப்படிலாம் வந்து இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினர் மக்களும் ஆதிவாசிகளும் காட்டுல வசிக்கிறவங்களும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஃபோக் சிஸ்டம் மெத்தட்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. மெடிசினல் பிளான்ட்ஸ் இப்போ வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக வந்து நம்மளே எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு 3 மெத்தட் பார்த்துருவோம். சித்தா, ஆயுர்வேதா, ஃபோக் சிஸ்டம் சொல்லிட்டு. அடுத்து வந்து மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே இருந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் வந்து இருக்கிறது வந்து கீழா நெல்லியும், அடுத்து வந்து நிலவேம்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். கீழா நெல்லியை எல்லாமே பார்த்துருக்கலாம், பட் ஆனால் அது கீழா நெல்லியும் தெரிஞ்சுக்காம இருந்துருக்கலாம். என்ன அப்படின்னா இலை மேலே இருக்கும், அந்த இலைக்கு கீழே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மணிகள் மணியாக இருக்கும். அதுதான் வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழா நெல்லி அப்படிங்கும்போது அதோட பொட்டானிக்கல் நேம் அப்படிங்கும்போது ஃபிர்லாண்டஸ் அமரஸ் அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேமு. இதோட ஃபேமிலி வந்து யூஃபர்பியேசி அப்படிங்கிறது வந்து இதோட ஃபேமிலி நேமாக இருக்கு. இந்த இதில் வந்து கீழா நெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மஞ்சக்காமலைக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கிறது தான் வந்து கீழா நெல்லி. இது வந்து எங்கே ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து ஆர்ஜின் ஆனிச்சு. இந்த கீழா நெல்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சக்காமலையை பொறுத்த வரைக்கும் பாலில் அரைச்சு இந்த கீழா நெல்லி இலையை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க, மஞ்சக்காமலை இருந்துச்சுன்னா ரெக்கவர் ஆகுறதுக்கு. அடுத்து வந்து நிலவேம்பு அப்படிங்கும்போது மலேரியா இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், ஃபீவராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து என்ன நம்மளோட பிளேட்லெட் செல் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் வந்து என்ன அப்படின்னா இந்த நிலவேம்புக்கு இருக்கு. கிங் ஆஃப் பிட்டர், கசப்புகளின் அரசன் யாரு அப்படின்னா இந்த நிலவேம்பு தான். நிலவேம்பு பொறுத்த வரைக்கும் இதோட ஃபேமிலி நேம், இந்த பொட்டானிக்கல் நேம் வந்து ஆண்ட்ரோ கிராஸ்பிஸ் பேனிக்லேட்டா அப்படிங்கிறது வந்து இதோட பொட்டானிக்கல் நேமா இருக்கு. இதோட ஃபேமிலி நேம் வந்து அகாந்தேசியே அப்படிங்கிறது வந்து இதோட ஃபேமிலி நேமா இருக்கு. இது வந்து கிங் ஆஃப் பிட்டர், கசப்புகளின் அரசன் வந்து நிலவேம்பு வந்து நிறைய விதமான இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு நேச்சுரலான நல்ல ஒரு இயற்கையான மூலிகையாக வந்து இருக்கு. இந்த இயற்கையான மூலிகைகள் வந்து என்ன அப்படின்னா நிலவேம்பு அப்படிங்கும்போது வேம்பு அப்படின்னா அதோட நிலவேம்போட வேர்களை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய நல்ல விதமான ஒரு கஷாயமும் மலேரியா, டெங்கு இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் இதை வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா நிலவேம்பு பொறுத்த வரைக்கும் அதோட வேர் பகுதிகளாக இருக்கட்டும், தண்டா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், எல்லாமே அந்த மரமே வந்து என்ன அப்படின்னா மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்டர்பினூரியல் பாட்டனி அப்படிங்கும்போது 2 சொல்றாங்க. ஒன்று ஆர்கானிக் ஃபார்மிங், இன்னொன்று பயோபெஸ்டிசைட்ஸ். ஆர்கானிக் அப்படிங்கும்போது நம்மளால உருவாக்கப்படுறது வந்து ஆர்கானிக். பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கும்போது அதுவே நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுலேருந்து வர்றது தான் வந்து பயோபெஸ்டிசைட்ஸ் சொல்றாங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அந்த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் வந்து கில் பண்றாங்க அப்படிங்கும்போது நேச்சுரலா வந்து
நம்ம ஒரு ஆர்கானிக் மூலியமா வந்து நம்ம வீட்டில் உள்ள ஹோம்மேட் மூலியமா வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் கில் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறாங்க. அப்படி வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் கில் பண்ணுறதுக்கு வந்து அந்த இலைகளில் உள்ள பூச்சிகளை வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து என்ன வீட்டிலேயே ரெடி பண்ணுவோம் அப்படின்னா, பூண்டையும் பச்சை மிளகாயும் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். இல்லை சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு அரை லிட்டரு வாட்டர் பாட்டில் தண்ணியில் வந்து அதை நல்லா வந்து 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வச்சிருந்து திருப்பி அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு முடிச்சு ஒன்றரை நாள் கழிச்சு அதை ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த செடியில் வந்து பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏதாவது நோய் கிருமி தொற்றுருக்கு அப்படின்னா 3 நாளைக்கு ஒன்ஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு ஒன்ஸ் வந்து அதில் வந்து மேலே அந்த இலைக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து அந்த இதில் உள்ள பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே கில் ஆகிரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் சொல்கிறாங்க. பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கும்போது அதிலே உள்ள இதில் வந்து பூச்சிகள் இல்லை அந்த தாவரத்திலே உள்ளதுல வந்து ஏதாவது பயோ நம்மளால வந்து இது உருவாக்கப்படுது. பயோ அப்படின்னா அது வந்து வேரோட பிடிங்கி எடுக்கணும், இல்லை இது பண்ணி ஒரு உயிர் உள்ள மூலியமா நடக்கக்கூடியது எல்லாமே பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த இதில் வந்து என்ன அப்படிங்கும்போது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்லாம், என்னென்ன ஃபுட்லாம் வந்து என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது, எப்படிலாம் வந்து டை இது யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் வந்து கலரிங் பண்ணலாம், எப்படிலாம் காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணலாம், எப்படிலாம் பர்ஃப்யூம் ரெடி பண்ணலாம், எப்படிலாம் வந்து ஒரு சத்தான பொருட்களை சாப்பிட்லாம், என்னென்ன சத்தில் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும், எந்ததில் வந்து எள்ளு வகைகள் இருக்குது, காஃபி இருக்குது, அது குடித்தா என்ன நன்மை, இது குடித்தா என்ன நன்மை அப்படிங்கிறதும் நம்ம சிஸ்டம் நம்மளோட மெடிசன் சிஸ்டம் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு மெடிசன் பிளான்ஸ்லாம் நம்மளை சுற்றி எப்படி இருக்குது, அதில் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த லெசன்ஸில் வந்து பார்த்துட்டோம். இந்த இதோட வந்து இந்த 12th பாட்னி புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு நம்மளுக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் நோட்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.